ஆமா. ED initiated investigation in this case based on 2 prosecution complaints filed by Directorate of Revenue Intelligence for offenses under various sections of NDPS Act. இப்போ ரெண்டு கேஸ் வந்து Directorate of Revenue Intelligence வந்து ஃபைல் பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து ED வந்து இந்த இத வந்து பண்றாங்க, இந்த கிராக் டவுன் வந்து பண்றாங்க. In the first case, in a joint operation, officers of DRI and Indian Coast Guard personnel intercepted a country boat in Gulf of Mannar and seized 99 kg of hashish, having estimated market value of 108 crores being smuggled to Sri Lanka. So basically வந்து DRI officials, so Indian Coast Guard personnel வந்து ஒரு படகு கண்ட்ரி போட்னு சொல்றாங்க. அந்த கண்ட்ரி போட் வந்து இங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார்ல வந்து 99 kilos of hash, அது வந்து ஒரு ட்ரக்னு நினைக்கிறேன், ஹேஷ். அத வந்து அந்த படகு வந்து அந்த ட்ரக் இருக்கிற படகை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிருக்காங்க. 99 கிலோ பிடிச்சிருக்காங்க. ஆமா. அந்த வேல்யூ, அந்த ட்ரக்கோட வேல்யூ மட்டுமே 108 crores வந்து எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. இந்த படகு வந்து ஸ்ரீலங்காக்கு போகிற வழியில வந்து இவங்க புடிச்சிருக்காங்க. சோ இது வந்து எப்ப நடந்திருக்கு அப்படின்னா டியூஸ்டே March 5th 2024, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது ஒரு கேஸும் இருக்கு.